அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியும் ஒரு முக்கியமான தலைப்போடு ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களை சந்திக்க வந்திருக்கின்றது. எப்பவுமே பாடசாலை பருவத்தில் மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொன்னால் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றுகின்ற காலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். அநேகமான மாணவர்களுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகின்றது அந்த காலப்பகுதியில் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். சில மாணவர்கள் அந்த சாதாரண தர பரீட்சையின் பின்னரான வாழ்க்கை பகுதியும் சாதாரண பரீட்சைக்கு முன்னரான வாழ்க்கை பகுதியும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பாடசாலை பருவத்தையும் கல்வி பருவத்தையும் பிரித்து பார்க்கின்ற ஒரு நிலைமை பொதுவாக எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இந்த பரீட்சைகள் நடைபெறுவதற்கு முன்னராக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் அதை பற்றி பல விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். பரீட்சைகள் நடைபெற்று பெறுபேறுகள் வந்திருக்குது. இப்போ ரிசல்ட்ஸ் எல்லாம் மாணவர்கள் பலர் சந்தோஷமாக இருப்பார்கள், ஒரு சிலர் கவலையாக இருப்பார்கள். இந்த பரீட்சையில் வெற்றியும் தோல்வியும் அவர்களுடைய வாழ்க்கையை திசை மாற்றி போக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அநேகமாக இருக்கிறது. ஆகவே இந்த பரீட்சை பெறுபேறுகள் சம்பந்தமாகவும் இந்த கல்வி பொதுத்தராதரத்தின் பின்னரான மாணவர்களுடைய வாழ்க்கை பகுதி, அவர்களுடைய உயர்கல்வி, அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி நாங்கள் நிறையவே பேச வேண்டியிருக்கிறது. இது தனியே மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக மாத்திரமல்லாமல் இந்த கல்வி பொதுத்தராதர பரீட்சை எழுதிய அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள், அதுபோல் அவர்களுடைய நலன் விரும்பிகள், ஆசிரியர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். காரணம், இதில் நாங்கள் பேச போகின்ற விஷயம் அவர்களுக்கான ஒரு ஆலோசனையாகவும் அந்த மாணவர்களை வழிகாட்டுவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் எங்களோடு இந்த விடயங்கள் பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கிறார்கள் கொட்டாஞ்சனை புனித அந்தோனியார் கல்லூரியின் தொழில் வழிகாட்டல் ஆலோசனை குழு பொறுப்பான ஆசிரியர் வி ராமர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அது மாதிரி சிறுவர் மற்றும் கல்வி உளவியலாளர் யஸ்மின் முபாரக். வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்களை நாங்கள் பேசலாம். சாதாரணமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நிறைய வேலை பூர்வங்க வீடுகளில் இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சாதாரண தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்கள் இருக்கின்ற வீடுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் நலன் விரும்பிகளாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக உன்னிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கிறோம். ராமர் அவர்கள் ஆசிரியர் அவர்களிருந்து வருவோம். பரீட்சையில் இந்த தோற்றுகின்ற மாணவர்கள், அது பிறகு அதில் உயர்தரத்துக்கு போகின்ற மாணவர்கள், ஏனைய வழிகளை பின்பற்றுகின்ற மாணவர்களுடைய விகிதாசாரம், அவர்களுடைய நிலைப்பாடுகள் பற்றி முதல்ல அதிலிருந்து வருவோம். நாங்கள் ஆரம்பத்தில் பரீட்சையில் சித்தி பெறாத மாணவர்கள் பொதுவாக இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தான் இலங்கையை பொறுத்தளவு அளவில் மாணவர்களுக்கான அடிப்படையான கல்வி தகமையாக கொள்ளப்படுகிறது. அந்த பரீட்சை ஒரு போட்டி பரீட்சை என்பதை விட இலங்கை கல்வித்துறைக்கு அது ஒரு மகத்தான பங்களிப்பையும் மாணவர்களினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு அடித்தளமாகவும் அது காணப்படுகிறது. இந்த பரீட்சையில் எல்லா மாணவர்களும் சித்தி எழுதியிருக்கிறார்களா, எல்லா மாணவர்களையும் சித்தி அடைய வைக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். காரணம், இன்னும் இலங்கை நாட்டில் வளங்கள் முழுமையாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை. சில பாடசாலைகளுக்கு உயர்தரமான வளங்கள், சில பாடசாலைகள் மிகவும் பின்தங்கிய பாடசாலைகள், சில பாடசாலைகளில் கட்டிட வசதிகள் இல்லாமல், ஆசிரியர் பற்றாக்குறை, மாணவர்களுடைய வாழ்வியல் சூழல், இவை அனைத்துமே மாணவர்களுடைய கல்வியில் பாதிப்பை செலுத்துகின்ற பிரதானமான காரணிகள். எனவே ஆனால் இந்த போட்டி பரீட்சை என்பது சகல மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியாக நடைபெறுகிறது. எனவே இந்த பரீட்சையில் சித்தி எழுதினால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், அல்லது இதில் சித்தி எழுத முடியாவிட்டால் அடுத்த நிலை என்பது தொடர்பாக இன்னும் சரியான ஆய்வுகளோ அதுக்கான தீர்வுகளோ இன்னும் கல்வித்துறை சார்ந்தவர்களால் முன்வைக்கப்படவில்லை. ஆனால் தற்போது இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்திலே பரீட்சை எழுதியவர்களை முன்னேற்றம் செயல்பாடுகள் பாடசாலை மட்டங்களிலே தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான வழிகாட்டல் சேவை, தொழில் வழிகாட்டல் பிரிவு என்பன பாடசாலையில் ஆரம்பிக்கப்படுவதற்கான அனைத்து கட்ட நடவடிக்கைகளும் நிறைவு பெற்றிருக்கின்றன. அதுக்கான ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிபர்களுக்கான பயிற்றுவிப்பு நடந்து முடிந்திருக்கின்றது நாடு தழுவிய ரீதியாக. அதுக்கான வழிகாட்டல் கையேடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் கடந்த 2012-2014 காலப்பகுதியில் பார்த்த கல்வியினுடைய சாதாரண தர பெறுபேற்றுகளை பார்த்தால் 2012ஆம் ஆண்டு 9444 பேர் 9 பாடங்களிலுமே ஃபெயில் பண்ணியிருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு 10,400 பேர் 9 பாடங்களிலும் சித்தி அடையவில்லை. எனவே இவர்களை நோக்கிய
எதிர்கால செயற்பாடுகள், இவர்கள் எப்படி சமுதாய வாழ்க்கையில் முகம் கொடுக்க போகின்றார்கள். இது சாதாரணமாக 8 பாடங்கள் 9 பாடங்கள் மட்டுமே. ஆனால் இந்த உயர்தரத்துக்கோ அடுத்த கட்டத்துக்கோ மாணவர்களை நாங்கள் கொண்டு செல்வதற்கு உள்ள பிரிவினர்கள் இன்னும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏறக்குறைய இந்த 1,92,274 பேர் மாத்திரமே உயர்தரத்துக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த இடைப்பட்ட பெருந்தொகையான மாணவர்கள் உடைய எதிர்காலம், அவர்களுடைய பெற்றோர்கள் பட்ட கஷ்டங்கள் என்பது தொடர்பாக நாங்கள் இன்னும் விரிவாக ஆராயப்பட வேண்டியிருக்கிறது. பொதுவாக நல்ல புள்ளிக்கு வந்தோம். அதாவது வளங்கள் வித்தியாச முறையில் பிரிக்கப்பட்டிருக்குது. உயர்தரமாக உள்ள பாடசாலைகள் நிறைய இருக்குது. தலைநகரை பொறுத்த வரைக்கும் நிறைய வசதிகளுடைய பாடசாலைகள். அதே மாதிரி கிராமப்புறங்களுக்கு போகையில் வேறு விதமான வசதிகளுடைய ஆசிரியர் பற்றாக்குறையுடைய வாழ்வியல் சூழல், அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி எல்லாம் வித்தியாசமாக இருக்கையில் போட்டி பரீட்சை மட்டும் ஒரே மாதிரி நடைபெறுகிறது. அதில் நியாயப்படுத்தல் எந்தளவு முக்கியமாக எங்களால் முன்வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியல. இருந்தாலும் கூட அது ஒரு கேள்வி, அந்த நியாயப்படுத்தலை நாங்கள் கேள்விக்குட்படுத்தலாம். அதனால் அந்த விஷயத்தை நாங்கள் அந்த மாணவர்களுடைய அந்த புள்ளியிலிருந்து பார்க்கையில் சித்தி அடையாதவர்கள் இதை நினைச்சு ஒரு பெரிதாக கவலைப்பட்டு கொள்வதற்கு அல்லது இதுதான் வாழ்க்கையின் எல்லை அப்படின்னு நினைத்துக் கொள்வதற்கு இல்லை. சாரோட நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். அவர் தொழில் வழிகாட்டல் ஆசிரியராகவும் இருக்கின்றார். அதே நேரம் இப்போது இந்த சித்தி அடையாத மாணவர்களை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பற்றி சார் நாங்கள் பேசலாம். அதுக்கிடையில் யஸ்மின், உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க விரும்புகிறோம். சித்தி அடைந்த மாணவர்களுடைய பக்கம் நாங்களுடைய கவனத்தை செலுத்துவோம். இப்போது 9 பாடங்களிலுமே சித்தி பெற்றவர்கள், அப்படி இல்லாட்டி சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள், அவர்களுக்கான அழுத்தம் வேறு விதமாக இருக்குது. சித்தி அடையாத மாணவர்கள் வேறு மாதிரி ப்ரெஷர் இருக்குது. சித்தி அடைந்த மாணவர்களுக்கான அழுத்தம் வேறு விதமாக இருக்குது. அதை பற்றி பேசுவோம். முபாரக், எப்படியான அழுத்தத்துக்கு அவர்கள் முகம் கொடுக்கின்றார்? உதாரணமாக மாணவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே பெற்றோர்கள்ட்ட ஒரு அழுத்தத்துக்கு என்னென்னு சொன்னாண்டா, இந்த துறையில் நீங்கள் படிக்க வேண்டும், இந்த துறையில் நீங்கள் சரியான முறையில் உங்களோட ஆர்வத்தை செலுத்த வேண்டும் என்று பெற்றோரோட ஒரு உந்துதல் இருக்கும். ஆனாலும் அதாவது சொல்லுவோமே ஓலவலுக்கு பிறகு அதிகமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாண்டா, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தில் விருப்பமாக இருந்தாலும் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க பெற அந்த சித்திகளை கொண்டு, திறமை சித்திகளை கொண்டு முடிவெடுக்கிறாங்க, நீங்கள் இந்த துறைக்கு தான் போக வேணும். அது பெற்றோர்களிடம் இருக்கலாம், சமூகத்திலையும் இருக்கலாம். என்ன செய்கிறாங்க, அதிகமாக காணப்பட்ட ஒரு குறைபாடு எனக்கு சொல்லலாம். ஒரு பிள்ளை அனைத்து பாடங்கள்லையும் சித்தி பெற்றால் அந்த பெற்றோர்களும் அவங்களை சார்ந்த சமூகமும் தீர்மானிக்கிறது இந்த பிள்ளை பயோ தான் செய்ய வேணும், இல்லை மெட்ஸ் தான் செய்ய வேணும்னு சொல்லி. உண்மையில் அந்த பிள்ளை என்ன செய்யலாம், அந்த பிள்ளைக்கு அதிகமான வளங்கள் கிடைத்திருக்கலாம், ஏற்கனவே கூறியது போல் அதுக்குரிய சந்தர்ப்ப வாய்ப்புகள் கிடைத்திருக்கலாம். அதனால் அந்த பிள்ளை குறிப்பிட்ட பாடத்தில் எல்லாம் சித்தி அடைந்திருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அதாவது சொல்லுவாங்க ஆரம்பத்தில் அந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது கோஜீனியஸ்ன்னு இருக்குது. அந்த கோஜீனியஸ்ன்றது அந்த பிள்ளை, அதாவது அந்த பிறந்த பிள்ளை இதுக்குத்தான் உகந்தது, இந்த இடத்தை தான் அடையலாம், இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் உயர்ந்த சிறந்த சித்தியை பெறலாம்னு அந்த பிள்ளைக்கு இயற்கையாக இருக்கிற திறமை. அதாவது சொல்லுவோம், நீங்கள் மைக்கேல் ஏஞ்சலோ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு ஆரம்பத்தில் அவருக்கு தெரியாது எந்த நிலைக்கு வர வேணும், தான் எப்படி போக வேணும்னு சொல்லி. ஆனால் அது எதிர்காலத்தில் என்னவா வந்தார்னா, ஒரு சிறந்த ஒரு வரைபட ஒரு சித்திர கலைஞராகவும் ஒரு சிற்பியாகவும் வந்தார். இப்போ உதாரணமாக அந்த என்ன செஞ்சாங்கன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் மைக்கேல் ஏஞ்சலோ என்ன செய்கிறாண்டால் பல இடங்களுக்கு போகிறாரு. போகும்போது என்ன செய்தான்றால் ஒரு கடைக்கு போனார், ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுக்கு ஒரு கல்லை வாங்குறதுக்கு. பல இடங்களுக்கு போனோடனே ஒரு கடைக்கு போனார். போய்ட்டு இந்த ஒரு இடத்துல வச்சிருந்தா ஒரு கல் உண்டு. அந்த கல் ஒதுக்கப்பட்டிருந்ததாம். அந்த கல் ஒதுக்கப்பட்டிருந்த கல்லை கேட்டாங்களாம், இந்த கல்லை எனக்கு வாங்க வேணும், விலைக்கு தாங்கன்னு. இப்போ அவங்க சொன்னாங்களாம், இந்த கல் நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது பிரயோசனமான கல் இல்லை, நீங்கள் இலவசமாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். இப்போ அந்த கல்லை கொண்டு போய் தான் இவர் என்ன செஞ்சாருன்னா, பிரசித்தி பெற்ற ஒரு சிற்பம்னு சொல்லுவாங்க டேவிட் சிலை, அந்த டேவிட் சிலையை செதுக்கினாங்க. இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் வெறும் கல்லாக விளங்கினது, அவருக்கு அந்த கல்லில் தான் அவருக்கு இந்த சிற்பத்தை செதுக்கலாம் விளங்கிச்சு. அதே போன்று தான் எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை ஒன்று இருக்குது. அந்த திறமையை உதாரணமாக பெற்றோர்களால் தீர்மானிக்க முடியாமல் இருக்கலாம், சமூகம் சார்ந்தவர்கள் ஆசிரியராக தீர்மானிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியும், நான் இந்த நிலையில் இந்த இடத்துல வந்தால் தான் இந்த உயர்ந்த இடத்தை அடையலாம்ண்டு. ஆகவே மாணவர்களுக்கு இப்போ அதாவது நிதானமாக இருந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் அவங்களுக்கு இருக்குது. அதிகமான இடங்களை நான் கண்டிருக்கிறேன். 3 அதாவது விஞ்ஞான பாடம், கணித பாடங்களை சித்தி பெற்றவங்க எதிர்காலத்தில் ஒரு வைத்தியராகவும் பொறியியலாளரும் வராங்க. அதே போல் இந்த கணித பாடத்தில் விஞ்ஞான பாடத்தில் சித்தி பெற்ற மாணவர்கள் பிற்காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா எதுவுமே இல்லாமல் ஃபெயில் ஆகி போகிறாங்க.
என்ன காரணம்னு சொன்னாண்டா அவங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் இந்த ஓலெவல் பரீட்சையிட வாழ ரிசல்ட்ஸை வச்சு அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அந்த மாணவர்கள் அந்த பக்குவம், வயதின் அடிப்படை, அவங்களோட சூழலில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம், அந்த அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்னா மாணவர்களை அவங்களுக்கு நிறைய வழிகாட்டல்களை வழங்க வேண்டும், ஆலோசனைகளுக்கு நிறைய கலந்து ஆலோசிக்க வேண்டும். உதாரணமாக அவங்களோட துறை, அதாவது சொல்லுமே அவங்க ஒரு துறையை ஒன்று தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொன்னால், உதாரணமாக அவர் பிள்ளை சொல்லுது நான் மருத்துவத்துறைக்கு போக போகிறேன், நான் பயோவில் செய்ய போகிறேன்னு சொன்னால், அந்த துறையில் ஏற்கனவே கற்றவங்களோட கலந்தாலோசித்து அவங்களோட அதாவது பாசிட்டிவாக சொல்ல பேசக்கூடிய சிலவங்க நான் கண்டிருக்கிறேன் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பயோவில் செஞ்சுருப்பாங்க, பயோஸ்ட்ரீம் செஞ்சு எல்லாம் எடுத்திருப்பாங்க, அதாவது அவங்க சித்தி அடைந்திருக்க மாட்டாங்க. அப்படியான ஒருத்தர்கிட்ட போயிட்டு நாங்கள் அட்வைஸ் கேட்டோம்னா அவங்க கட்டாயம் சொல்லுவாங்கன்னா பயோ மட்டும் செஞ்சிடாது, உயிரியல் பிரிவில் மட்டும் செஞ்சிடாது, நான் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் எனக்கு சித்தி பெற முடியவில்லைண்டு. இப்போ இந்த பிள்ளை என்ன செய்யும், டிமோட்டிவேட் ஆகும், அந்த 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 உற்சாகம் இல்லாமல் போகும். இப்போ இன்னொருத்தர் போகும் வேறொரு துறையில் இருப்பார், இப்போ அந்த வேறு துறையில் அவர் விருப்பமானவராக இருப்பார். இப்போ அவர்கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்க போனால் அவர் என்ன சொல்லுவார், நீ அந்த ஒன்ற துறையை விட எந்த துறை தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இது இப்போ மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு சவாலாக இருக்குது இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுல ஏன் அதன் காரணமாகத்தான் பாருங்கள் அதிகமான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் குறிப்பிட்ட துறையில் போய் ஏலெவலுக்கு சிட் பண்ணுறாங்க. ஆனால் இருந்த போதும் ஏலெவலில் சித்து வீதம் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் இது ஒரு தாக்கம் செலுத்துது. அதன் பிறகு நான் கண்டிருக்கிற சில மாணவர்கள், அதாவது உயிரியல் பிற கற்ற மாணவர்கள் அதன் பிறகு வேறு துறைக்கு மாறுறாங்க. நான் இதை அவங்கள நான் இப்படி முடிவு எடுக்க என்பதுக்காக சொல்லலை, ஆனால் இது நடந்த விடயம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா உயிரியல் பிரிவில் கற்றவங்க, கணித பிரிவில் படுத்தவங்க அதன் பிறகு சிறு ஆஃப்டர் ஏ லெவல்ஸ் சிறு பொருளியலோ அடுத்து மார்க்கெட்டிங் ஏதோ ஃபீல்டில் இருந்து நல்ல உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. தெரிவு ரொம்ப முக்கியம். அதுபோல் இவர் பேசிட்டுக்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் யஸ்மின் சார். இப்போ சாதாரணமாக பாடசாலை மட்டத்திலையும் சரி பெற்றோர்கள் மட்டத்திலையும் சரி ரிசல்ட்ஸ் வந்த உடனே அவங்களுக்கான ஒரு ப்ரெஷர் வந்துடும், மேத்ஸ் செய்யுங்க சயின்ஸ் செய்யுங்க அப்படியான விஷயங்கள். இப்போ இந்த நாட்கள் எப்படியான அளவில் இருக்குது, உங்களுடைய பாடசாலையிலலாம் எப்படி வழிகாட்டுறீங்க அந்த மாணவர்களுக்கு உயர்தரத்தை தெரிவு செய்வதற்கு? உண்மையிலே எங்களுடைய பாடசாலை அல்லது பொதுவாக பாடசாலையில் அண்மை காலம் வரை இந்த மாணவர்களை இனம் கண்டு ஒரு துறைக்கு அனுப்புறது என்பது இன்னும் ஒரு முழுமையான செயல்பாடாக நடைபெறவில்லை. இப்போ இன்னொரு உதாரணத்தை நான் இதுக்குள்ளே சேர்க்கலாம் சார். இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த ஒரு மாணவர் கொமர்ஸோ இல்லாட்டி ஆர்ட்ஸோ செய்ய போயில அந்த பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்களே சில நேரம் பேசுவாங்க, ஏன் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு ஆர்ட்ஸ் செய்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரியான மாணவர்களை வழிநடத்துகின்ற நிலைமையில் மாணவர்கள் எப்படி சரியான முடிவு எடுக்கக்கூடிய? பொதுவாக இந்த பாடத்தெரிவு என்பது மாணவர்களை பற்றி அதிகமாக பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் அவர்களுடைய ஆசைகளை பற்றி அவர்கள் சொல்ல வேண்டும். சில பாடசாலைகளில் அந்த மாணவர்கள் குழுவாக இயங்குகிற போது மாணவர்கள் சகபாடிகள் சில பேருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் என்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கோர்ஸை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த கற்கை நெறிகளுக்கு தெரிவாகி போய் இடையில் செய்ய முடியாமல் வந்த பல மாணவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த பாடத்தெரிவை தன்னுடைய ஆளுமைக்கும் தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய குடும்ப பொருளாதார வளத்திற்கும் அதில் இருக்கின்ற சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன்களையும் சரியாக இனம் கண்ட பிறகு ஒரு பாடத்தெரிவை மேற்கொள்வது தான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்பான மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம், எட்டியே எடுத்த உடனே கொமர்ஸோ அல்லது எல்லா துறையிலையுமே ஒருவர் உயர்நிலைக்கு போக முடியும், மிக உயர்ந்த நிலைக்கு. கலைத்துறையிலாக இருந்தாலும் சரி, அது விஞ்ஞானத்துறையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே ஒரு உயர்நிலை ஒன்று இருக்கிறது. அந்த உயர்நிலை எல்லாருமே ஒரு இடத்துல சமத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கின்றது. பொதுவாக இந்த கலைத்துறை என்பது குறைந்ததோ அல்லது பொருளியல் துறை உயர்ந்த ஒரு விஷயமாக நகரப்புறம் சார்ந்த பிரதேசங்களில் அதை பற்றியான தொழில் வாய்ப்புகளும் அதுக்கான நிறுவனங்களும் கூடுதலாக இருந்தாலும் கூட அந்த தொழிலில் வருகின்ற உத்தியோகம் பற்றிய எண்ணப்பாடுகள் தான் இன்னும் எங்கள் மத்தியில் இருக்கின்றதை தவிர அந்த எங்களுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் எங்களுடைய வாழ்வியல் முறைக்கும் ஏற்ற ஒரு பாடத்தெரிவாக நாங்கள் எதையெல்லாம் தேர்ந்தெடுத்தால் இந்த துறைக்கு இலகுவாக செல்ல முடியும் என்பது
நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். உதாரணமாக கலைத்துறையில் 38 வகையான கற்கை நெறிகள் பல்கலைக்கழகங்களில் இருக்குது. அப்போ கலைத்துறைக்கு சென்று சாதாரணமாக 3A தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. உதாரணமாக தனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஒரு கல்வி நிலையில் தான் ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலை வருகின்ற போது கலைத்துறையில் பொருளாதார கற்கை நெறிகளையும் கற்க முடியும். இன்றைய பல பாடங்கள் இருக்கின்றது. அவ்வாறு தெரிவு செய்வார்களானால் எமது நாட்டை பொறுத்தளவில் அதிகமான கற்கை நெறிகள் தொடங்கப்பட்டு அதற்கான மாணவர்கள் இல்லாத நிலை காணப்படுகிறது. அந்த மாணவர்கள் பொதுவாக பல்கலைக்கழகங்கள் வெளியிடுகின்ற தரவுகளை பாட நெறிகளை பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து அந்த மாணவர்களுக்கான ஆற்றல்களை நாங்கள் இனம் கண்டு கொள்வதற்கான சூழல் தான் தற்போது கணிந்திருக்கிறது. பெரும்பான்மையான மொழிகளில் 2010ஆம் ஆண்டுகளே அதுக்கான வழிகாட்டல் முறைகள் எல்லாம் பாடசாலைகளுக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது எங்களுக்கு பிந்தி வந்திருந்தாலும் கூட அதுக்கான செயல்பாடுகள் தற்போது எல்லா இடத்திலும் பரவலாக நடைபெற்று விட்டது. எதிர்காலத்தில் இந்த மாணவர்களை தெரிவு செய்வதும் அவர்களுக்கான தொழில் இதுதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்குமான ஒரு 60-50 வீதத்துக்கான சரியான பக்கத்துக்கு மாணவர்களை செலுத்த முடியும். 100% இது சாத்தியமா என்பது தெரியவில்லை. என் பெற்றோர்களுடைய சில ஆசைகள் இருக்கின்றது. இன்னொன்று, சமூகம் மாற வேண்டும். எங்களுடைய தொழில் கலாச்சாரம் என்றது ஒன்று இருக்கின்றது, அது மாற வேண்டும். அந்த சமூக அந்தஸ்து என்று ஒன்று இருக்கின்றது, அது மாற வேண்டும். இவை எல்லாம் சேர்ந்து மாணவர்களுடைய நலன், உளம் சார்ந்த மகிழ்ச்சிகரமான ஒரு தொழிலை, ஒரு வாழ்க்கையை அவர்கள் கட்டியெழுப்பிது கொள்வதற்கு இந்த கல்வியும் தொழிலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய பெரும் பணத்தையோ அல்லது ஒரு ஆடம்பரத்தை மட்டும் கொண்டு ஒருவர் தொழிலில் அந்த ஒரு தொழிலை நோக்கி போவாராக இருந்தால் அதில் ஒரு மனமகிழ்வோய் அதை ஒரு திருப்திகரமான ஒரு தொழிலாக செய்து அதை யாருக்காக நாங்கள் தொழில் செய்ய போகின்றோமோ அவருடைய இலக்கை, அந்த திருப்தியை இப்படியான பிழையான தெரிவுகள் மூலம் கொடுக்க முடியாது. எனவே முதலாவது எங்களுக்கு ஒரு பூரண திருப்தி இருக்க வேண்டும். நான் இந்த தொழில் செய்வதனூடாக நான் மனம் திருப்தி அடைகிறேன் என்ற நிலைக்கு வர வேண்டுமானால் அந்த மாணவனுக்கு அல்லது அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைக்கு எது விருப்பமோ அதை அவர்கள் சரியாக இனம் கண்டு அத்தகைய தொழிலை தெரிவு செய்ய வேண்டும், அத்தகைய கற்கை நெறிகளை தெரிவு செய்ய வேண்டும். அப்போது தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு சமூகம் என்பது உளரீதியாகத்தான் மனமகிழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அந்த மனமகிழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த மாணவர்களுடைய அவருடைய பொருளாதார அந்த குடும்ப சூழல் அனைத்தும் கவனத்தில் கொள்ளப்பட்டு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். யஸ்மின், இப்போ சார் சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு முழுமையாக அவர்களுடைய உயர்தரத்தை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறோம் என்று வச்சுக்கொள்வோமே, பெற்றோர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் தானே, இவர்கள் சரியான தெரிவை தான் செய்கின்றார்களா, அப்படி இவங்களோட வழியில் விட்டுட்டு பிறகு அவங்க கஷ்டப்படையில் சேர்ந்து கவலைப்பட போகிறது நாங்கள் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் வரும். இந்த மாணவர்கள் சரியானதை தான் தெரிவு செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு பெற்றோர்களுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறது, அவர்களை பாட்டு விட்டு அவர்கள் பின்னால் இருந்து மானிட்டர் பண்ணுறது, அப்படியான சிஸ்டம்ஸ் ஏதாவது செய்யலாமா? உண்மையில் தன்ராஜ் என்னென்னு சொன்னால் உண்மையில் ஒரு சிக்கலான ஒரு விடயமாக தான் இருக்குது. ஆனாலும் என்னென்னு சொன்னால் இந்த ப்ராக்டிக்கலி என்ன செய்யலாம், ஒரு பெற்றோர் முதலாவது அந்த பிள்ளையிட முதலாவது பாதுகாவலாக இருக்கிற அந்த பெற்றோர் தான். அவங்க என்ன செய்யலாம்னா அந்த பிள்ளையிட ஆரம்பத்திலிருந்து விருப்புகளை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சில வகையில் தெரிஞ்சிருக்கலாம். முதலாவது எமது இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் எழுத்தறிவியில் நாங்கள் சொல்கிறோம், எழுத்தறிவு வீதத்தில் 90% மேற்பட்ட எழுத்தறிவு வீதத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அதை வச்சு எங்களுக்கு முடிவெடுக்க முடியாது. பெற்றோர்களாகிய நாங்கள் சரியான முடிவை பிள்ளைகளுடைய விடயத்தில் எடுக்கலாம்னு சொல்லி. ஏன்னா அதிகமான பெற்றோர்களை பொறுத்தவரையில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த காலம் 2016 அதாவது தொழில்நுட்பத்தில் புரட்சியை தாண்டி ஒரு உச்ச கட்டத்தில், விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் உச்ச கட்டத்தில் இருக்கிற இந்த நிலையில் பெற்றோர்களாகிய நாங்களும் என்ன செய்கிறோம்னு சொன்னோன்னா ஒரு என்னென்னா அந்த அறிவு கட்டமைப்பில் ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவலுக்கு கீழே தான் இருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது இன்றைய காலகட்டத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன தேவை. அதிகமான பெற்றோர்களுக்கு தெரிந்த சில துறைகள் தான் வைத்தியத்துறையும் லோயரும் என்ஜினியரிங் ஆசிரியர், இவ தான் அதிகமானவங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்குது. அது தவிர இன்று பல்லாயிரக்கணக்கான துறைகள் இன்று வந்துடுது. அதாவது சொல்லுவோம் இந்த ரொபோட்டிக்ஸ் இருக்குது, உளவியல் துறைகள் இருக்குது, இன்னும் நிறைய மருத்துவத்துறையை தவிர்த்து இன்னும் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, இப்படி நிறைய துறைகள் சார்ந்தகள் இருக்குது. ஆனால் அதிகமான பெற்றோர்களுக்கு இது தெரியாது.
இப்போ இவங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னாங்கன்னா, இந்த பிள்ளைகளுக்கு நான் சில பெற்றோர்களை கண்டிருக்கிறேன். ஒரு 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 பெற்றோர் தன்னை பிள்ளைய அழைத்து வந்தார் என்கிட்ட வந்து, இந்த பிள்ளை வந்து ஓலவர் செஞ்சு எல்லாம் 9 எடுத்திருக்குது. இந்த பிள்ளை என்னன்னு செய்யறாங்கன்னா, ஆர்ட்ஸில் செய்யறதுக்கு பீடுகாலம் பிடிக்குதான். ஒரு பெண் பிள்ளை வந்து தான். ஆனால் அந்த தந்தை என்ன சொல்கிறான்னு சொன்னாண்டா, என்ன செய்யுது இந்த பிள்ளை 9 எடுத்த பிள்ளை வந்து எப்படி நான் ஆர்ட்ஸில் செய்ய விடுறது? இப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், பெற்றோர் அவங்க தந்தையோட விருப்பமாக தான் இருக்குது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அந்த பிள்ளை சொல்லுது, இல்லை எனக்கு ஆர்ட்ஸில் வந்து ஒரு லோயராக தான் வர வேணும், அதுதான் என்னோட விருப்பம். அப்போ அந்த தந்தை சொல்கிறாரு, இல்லை ஏண்ட நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு, நான் ஒரு டாக்டராக வரவேன்னு சொல்லி. எனக்கு பொருளாதார ரீதியான வசதி வாய்ப்புகள் இருக்குல்ல, என் பெற்றோர்கள் ஒரு கிராமத்தில் இருந்ததால் அதுக்கு ஒரு யாருக்கும் ஊக்கம் எடுக்கல. என் கனவு என் பிள்ளையை நான் ஒரு டாக்டராக காண வேண்டும். இப்போ பாருங்க, இந்த பெற்றோர் தண்ட ஆசையையும் விருப்பத்தையும் பிள்ளை மீது திணிக்கிறாங்க. அந்த திணிக்கிறது அது ஒரு பிள்ளையான அணுகுமுறை. பிள்ளைகளுக்கு வழி காட்டலாம், அவங்கள ஊக்கப்படுத்தலாம், ஆனால் இதாத்தான் நீ வர வேணும்னு திணிக்கிறது ஒரு பிள்ளையான அணுகுமுறை. நீங்கள் என்ன செய்யலாம், பிள்ளைகள் மத்தியில் ஒரு என் தண்டை ஒரு பிள்ளை முடிவெடுத்துட்டாங்கன்னா அவங்கள கலந்து ஆலோசிக்கலாம். இப்போ துறை சார்ந்தவங்க இருக்கிறாங்க நிறைய, அவங்களோட கூட்டி போய் என்ன செய்யலாம். அப்படி இருந்தாலும் ஒரு வில்லேஜ் எடுத்தாலும், ஒரு கிராமப்புறத்தை எடுத்தாலும், ஏதோ ஒரு இடத்தை பார்த்தா அந்த துறை சார்ந்த ஒருத்தர் இருப்பார், ஒரு வைத்தியர் இருக்கத்தான் செய்வார், ஒரு என்ஜினியர் இருக்கத்தான் செய்வார். அப்படியான அவங்களை அணுகி என்ன செய்யலாம், தண்டை பிள்ளை இந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருக்குது, இந்த பிள்ளைக்கு இது தான் விருப்பம், இப்படி தான் இந்த பிள்ளை படிக்கும், என் பிள்ளைகிட்ட தெரிவு சரிதானான்னு சொல்லி சரியானவர்கள்ட்ட போக வேணும். பிள்ளையான ஒருத்தர்கிட்ட போகணும்னு சொன்னால் அந்த முடிவு பிள்ளையானதாக இருக்கும். அதாவது முதலாவது அந்த ஒரு அட்வைஸை கேட்கும்போது அவங்களோட இருக்கிற இடத்தையும் அந்தஸ்தையும் அவங்களோட குவாலிஃபிகேஷனையும் கட்டாயம் பார்க்க வேணும். அப்படி பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் சரியான முறையில் தான் வழிநடத்தப்படுவாங்க. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் சொல்ல வேணும். ஏலவலுக்கு போகிற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாண்டா, அதிகமான இடங்களில் நடக்கிற ஒரு விடயம். ஏற்கனவே நாங்கள் மக்கள் சேவையில் கலந்து இருந்தோம். அதாவது அதிகமான பிள்ளைகள் எதை நம்பி இருக்கிறாங்கன்னு சொன்னால், டியூஷன் கிளாஸை தான் நம்பி இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாண்டா, லெவலில் ஸ்கூலுக்கு வெறுமனே ஒரு வார்த்தைக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க, மற்றபடி அவங்களோட வாழ்க்கை கழியுது வீதியோரத்துலையும் பஸ்லையும் அந்த டியூஷன் கிளாஸ்லையும் தான். ஆனால் அதில் நாங்கள் வந்த முடிவுகள் என்னென்றால், அந்த எதிர்பார்த்த முடிவுகள் வருவதில்லை. என்ன பல பாடசாலையில் அதிபரோட கதைச்சிருக்கிறோம், பல பாடசாலைக்கு விசிட் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, எதிர்பார்த்த பிள்ளை நல்லா இருந்த பிள்ளை, நல்லா ரிசல்ட்ஸ் எடுக்க வேண்டிய பிள்ளை அதில் சரியாக எடுக்குது இல்லை. ஆனால் பிள்ளைகிட்ட கேட்டால், பெற்றோர்கிட்ட கேட்குறோம், என்ன செய்கிறேன், பிள்ளை எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு தான் இருக்குது, புக்கோடு தான் இருக்குது, டியூஷன் கிளாஸில் தான் இருக்குது. அப்போ என்ன இது, அந்த அணுகுமுறை பிள்ளையாக இருக்குது. உதாரணமாக நான் கண்டிருக்கிறேன், சில பிள்ளைகள் வந்து ரிசல்ட்ஸ் வாரதுக்கு முதல்லையே அவங்க நான் சரி பிள்ளைன்னு முடிவெடுக்க வேண்டியது பெற்றோர்கள். என்ன செய்கிறாங்கன்னு சொன்னான்னா, சண்டேஸை என்னென்னா அவங்களோட காலையில் 4:30 வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இதுக்காக டியூஷன் கிளாஸஸ்க்காக 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது வந்து, அந்த பிள்ளை மறுபடி திரும்பி வருகிறது வந்து 6:30, வீட்டுக்கு வரும்போது 8:30 ஆகுது. சண்டேயும் அப்படி தான். அதே போல் தான் அந்த பிள்ளையோட வாழ்க்கை போகுது. உதாரணமாக எங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. உதாரணமாக எங்களுக்கு நாங்கள் 3 விடயத்தையும் பார்க்க வேணும். முதலாவது வந்து எங்களோட ஹெல்த்தை பார்க்க வேணும், எங்களோட மனநிலையை பார்க்க வேணும், எங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்க்க வேணும். அடுத்தது வந்து எங்களோட எமோஷனலி, எங்களோட உணர்வு புரியான நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோமா, நான் படித்து கொண்டு இருக்கிறேன், நான் A-level செய்ய போகிறேன், நான் உண்மையில் இந்த முடிவில் நான் திருப்தியாக இருக்கிறேன்னா, சந்தோஷமாக இருக்கிறேன்னா, முதலாவது வந்து. அடுத்தது வந்து நான் இந்த நான் பயோவில் செய்ய போகிறேன், இல்லை மெட்ஸில் செய்ய போகிறேன், ஆர்ட்ஸில் செய்ய போகிறேன், இது என்னால் முடியுமா, என்ன கெப்பாசிட்டிக்கு உட்பட்டதா, என்னால் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமா. அதாவது நான் ஹார்ட் ஒர்க்கை பற்றி நான் சொல்ல மாட்டேன், ஹார்ட் ஒர்க்கை விட எங்களுக்கு முக்கியம் ஸ்மார்ட் ஒர்க் தான். ஸ்மார்ட்டாக தான். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இங்குள்ள பிள்ளைகள், இலங்கை சேர்ந்த பிள்ளைகள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய கஷ்டப்படுறாங்க, ஆனால் அதுக்கு முடிவு கிடைக்குதில்லை. ஏன்னு சொன்னால் அவங்க தங்களையே ப்ரெஷர் பண்ணிக்கொள்கிறாங்க, வெளியிலிருந்தும் ப்ரெஷர் வருகுது, ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க. இதுதான் இந்த O-level செய்கிற பிள்ளைகள் கட்டாயம் அப்படி ஒரு கட்டமைப்புக்கு தான் போகிறாங்க. ஏன்னா இந்த 2 வருடமும் ஒரு என்ன செய்வாங்க, அந்த பாக்ஸ் ஒன்றுக்குள்ளே போட்டு என்ன செய்வாங்க, மூட போகிறாங்க. அதுதான் சமூகத்தில் நடக்க போகுது. அந்த பாக்ஸில் போட்டு மூடி வச்சிருவாங்க. அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாமல் இருந்து கடைசிக்கு 2 வருடத்துக்கு பிறகு வந்து என்ன செய்யும், இந்த பரீட்சைக்கு தோற்றத்துக்கு மாறி, அதுக்கு பிறகு அந்த அதிகமான பிள்ளை நீங்கள் கண்டிருப்பீங்க, நீங்கள் பத்திரிகையில் வாசிச்சிருப்பீங்க, தொலைக்காட்சி நியூஸ்லையும் கேட்டிருப்பீங்க, தற்கொலை செய்யப்பட்டீங்க. 2-3 பிள்ளைகள் என்ன செய்யுது, இலங்கையில் தற்கொலை செய்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன ப்ரெஷர், என்ன கடன் தொல்லையா, தற்கொலை செய்கிற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு போகிறேன்னு சொன்னால் எவ்வளவு பாருங்க அந்த தாக்கம் ஒன்று இருக்குது அந்த பிள்ளைகளிட மத்தியில். இந்த தாக்கம் வரப்போகுது எப்போ, மறுபடியும் A-level.
பெற்றோர்களை பற்றிய ஒரு விடயம் வருது. அந்த கேள்விக்கு வந்துட்டு நாங்கள் தொழில் ரீதியான கல்வி ரீதியான விஷயங்களுக்கு போவோம். யஸ்மின் பேசுகிற சொல்லியிருந்தால் இந்த பெற்றோர்களுடைய ஆசையை பிள்ளைகள் மீது திணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் பெற்றோர்களுக்கும் ஒரு சின்ன ஆசை ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது நியாயபூர்வமான ஆசையாகவும் இருக்கும், தங்களுடைய பிள்ளையை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர முடியும். எந்த பெற்றோரும் பிள்ளைகளை வந்து ஒரு கூடாத நிலைக்கு போகணும், இல்லாட்டி பிள்ளைகள் இதில் தோல்வி அடையணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அந்த உரிமை பெற்றோர்களுக்கு இல்லையா? அதை பிள்ளைகளுக்கு எவ்வாறு புரிய வைக்கிறது? உண்மையில் சொல்ல போனால் பெற்றோர்களுடைய ஆசைகள் தான் மாணவர்களுடைய எதிர்காலம். ஆனால் பிள்ளைகளுடைய திறமையை பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்போ தனக்கு ஒரு விஞ்ஞான பிரிவில் ஒரு மாணவனை பாடசாலைக்கு அனுப்பி படிப்பிக்கும்போது பல்வேறு இடங்களில் மேலதிகமான வகுப்புகள், அதிகமான காசு, பிரயாண செலவுகள், ஓய்வில்லாமல் அவர்கள் படிக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் முதலாவது தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளை கேட்கிறான் என்பதற்காக இதை போட்டுவிட்டு அந்த கற்கை நேரில் அவர்களை தெரிவு செய்துவிட்டு இடைக்காலத்தில் இவர்கள் இந்த மாதிரியான மன அழுத்தங்களுக்கு அதிகமான மாணவர்கள் உள்ளாகின்றார்கள். எனவே பெற்றோர்கள் சரியாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். தனக்கு 2 வருடங்களுக்கு இந்த பிள்ளையை இந்த துறையில் தெரிவு செய்யப்பட்டால் சரியாக அவர்களை வழிநடத்த முடியுமா, அப்படி அவர்களுடைய நம்பிக்கை சரியாக இருக்குமான பட்சத்தில் மாணவர்களை தொடர்ச்சியாக கண்காணித்து அவர்களுடைய சகல முதலீடுகளும் அதில் அவர்கள் செலவழிக்கின்ற காரணத்தினால் பெற்றோர்களுடைய அக்கறை, பாடசாலைக்கு அனுப்பிவிட்டோம் என்று சில பெற்றோர்களை அதுக்கு பிறகு சந்திக்கவே முடியாது. பரீட்சை பெறுபேறுகள் வந்த பிறகுதான் என்ன பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று வந்து கேட்கின்ற பெரும்பான்மையான பெற்றோர்கள் எங்கள் நாட்டிலே இருக்கின்றார்கள். எனவே அத்தகைய பெற்றோர்களே, உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய திறமையை சரியாக இனம் கண்டு உங்களுடைய வாழ்வியல் சூழல், பொருளாதாரம், உங்களுடைய தொழில் என்பவற்றுக்கு ஏற்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கான கற்கை நெறியை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். அப்பொழுது அவர்கள் நிச்சயமாக வெற்றிகரமான மாணவர்களாக வருவார்கள். உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஆசிரியரினதும் பாடசாலையினதும் நாட்டினதும் உயரிய நோக்கம். ஒரு பெற்றோருக்கு விருப்பமான, சமுதாயத்துக்கு விருப்பமான ஒரு நல்ல பிரஜையை உருவாக்கி கொடுப்பது தான் ஒவ்வொரு பாடசாலையினுடைய தலையாய கடமையாக இருக்கின்றபடியினால் இந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு அந்த தெளிந்த பார்வையும் தெளிவான பயணமும் முக்கியம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுபோல் இந்த மாணவர்கள் சித்தி அடையாத மாணவர்கள், அப்படி இல்லாட்டி உயர்தரத்துக்கு தோற்ற முடியாத மாணவர்களுக்கான ஏனைய கல்வி ரீதியான தொழில் ரீதியான வழிகாட்டல்கள் பற்றி நாங்கள் பாடசாலை மட்டத்தில் அநேகமாக பேச தேவை இருக்கின்ற ஒரு காலகட்டம். காரணம், ஓஎல் தோற்றுகின்ற நிறைய மாணவர்களுடைய எதிர்காலம் ஏஎல் இல்லை. ஏஎல் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் தான் போகிறாங்க. இப்போ ஏனையவர்களுக்கு என்ன மாதிரியான தொழில் ரீதியான வாய்ப்புகள் இருக்கணும், தொழில் ரீதியான கல்வி வாய்ப்புகள் இவ்வாறானதாக இருக்கணும்? இப்போ நாங்கள் படித்த காலத்தை விட இந்த காலத்திலே தொழில் சந்தை மிக பெரிய ஒரு விசாலமான தொழில் சந்தையாக காணப்படுகிறது. எனவே இந்த உயர்தரம் சித்தி எய்த வேண்டியது அரசு இலக்கு. அதை தவற விட்டவர்களுக்கு மிக சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான எல்லா சூழ்நிலையும் நாட்டிலே இருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய தமிழ் பெற்றோர்கள் இவற்றை சரியாக அறிந்திருக்கிறவில்லை. இலங்கையில் 1893ஆம் ஆண்டு மருதானை தொழில்நுட்பக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இன்று நாடு தழுவிய ரீதியாக 39 தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரிகள் இயங்குகின்றன. இதில் சின்ன குறைபாடுகள் ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய மாணவர்களினுடைய அனுமதி அல்லது மாணவர்கள் விரும்பி செல்லாமை காரணமாக அதிகமான கற்கை நெறிகள் தமிழ் பாடநெறியாக அங்கு ஆரம்பிக்கப்பட முடியாமல் இருக்கின்றது என்பதை அவர்கள் குறையாக நாங்கள் கூறுகின்றோம். இந்த தொழில்நுட்ப கல்லூரிகளிலே பயில்கின்ற போது ஒரு சர்வதேச தரத்திலான சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக ஒரு 4 வருடங்கள் அந்த கற்கை நெறியில் கட்டம் 3, கட்டம் 4, கட்டம் 5 என்ற பகுதிகள் இங்கே காணப்படுகிறது. கட்டம் 3வது கட்டத்தை நிறைவு செய்த உடனே அவர்கள் தொழிலை நோக்கி செல்ல முடியும், ஒரு தொழிலுக்கு சொல்ல முடியும். சாதாரணமாக அவர்கள் ஒரு அந்தஸ்து மிக்க உதிரி தொழிலாளர்கள் இல்லாமல் ஒரு அந்தஸ்து மிக்க தொழில் வாண்மைத்துவம் மிக்க ஒரு தொழிலாளியாக, தொழில் வல்லுநராக ஒரு தொழிலை தேடிக்கொள்ள முடியும். இதே இன்னும் 2 வருடங்கள் அந்த தொழிலை தொடர்ந்து கற்பார்களானால்
இன்னொரு தரத்துக்கு அவர்கள் செல்ல முடியும். அடுத்த கட்டம் 5 அவர்கள் செல்கின்ற போது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இணையாக ஒரு பட்டத்தை பெற்றுக்கொண்டு மிக உயர்ந்த தொழில், இப்போ ஒட்டு வேலை, வேல்டிங் கிட்டத்தட்ட இன்றைக்கு வேல்டிங் துறையில் சாதாரணமாக நாங்கள் வேல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மட்டும்தான் பார்க்குறோம். உலகத்தில் அதிகமான உயர்ந்த சம்பளத்தை பெறுகின்ற பிரிவு இதில் காணப்படுகிறது. ஏறக்குறைய கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இதில் தொழில்கள் இருக்கின்றன. எனவே அதில் அந்த மாதிரியான பிரிவுகளை தாங்கள் இனம் கண்டு பெற்றோர்கள் இப்படி தவற விட்டவர்களை உடனடியாக இந்த மாதிரியான இப்போ அண்மை காலங்கள் பத்திரிகையில் எல்லாமே இந்த கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் இல்லை, இப்போ மோட்டார் மெக்கானிசம், ஏசி, ரீஃப்ரிஜர், இந்த மாதிரியான தொழில்துறைகள், ஆட்டோமொபைல்ஸ் போன்ற தொழில்துறை நாட்டில் அதிகரித்து காணப்படுகிறது. எல்லா பக்கங்களிலுமே அதற்கான தொழில்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த தொழில்களை இனம் கண்டு அவர்களுடைய மாணவர்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி சாதாரணமாக ஓலெவலில் 6S, கணிதத்தில் ஒரு S, தமிழில் ஒரு S எடுப்பார்களாக இருந்தால் என்ஜினியருக்கு நிகராக 5 வருடங்களில் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸாக வந்தவர்கள் அநேகமானவர்கள் இந்த கற்கை நெறியை பூர்த்தி செய்து வந்திருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியும், அரசாங்க தொழில்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தொழில் வல்லுநர்கள் அதிலே காணப்படுகின்றார்கள். எனவே தவற விட்டவர்கள், எந்த ஒரு மாணவனும் சித்தி எய்துவதற்கு விருப்பம் இல்லாமல் இல்லை, சித்தி எய்த முடியாமல் தவறவிடப்பட்டவர்களுக்கு பல்வேறு துறை, ஹோட்டல் கைத்தொழில் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. எங்களுக்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. மற்றது உல்லாச பிரயாணத்துறை இலங்கையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, தொழிலாளர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. எனவே இவற்றையெல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, எங்களுடைய பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சரியாக கற்று அந்த தொழில்துறையில் நாங்கள் ஈடுபடுவதற்கு உயர்தரத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது செல்வது கட்டாயமானது. ஆனால் அப்படி தவற விட்டவர்களுக்கு இந்த வசதிகள் காணப்படுகிறது. எனவே பெற்றோர்கள் இவற்றை சரியாக அறிந்து, இலங்கையில் 39 தொழில்நுட்ப கல்லூரிகள் இயங்குகின்றன. அவற்றிலே தங்களுடைய பிள்ளைகளை அவங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி உயர்தரத்தில் சித்தி எய்தாத மாணவர்களுக்கும் சில கற்கை நெறிகள் காணப்படுகிறது. சாதாரண தரம் சித்தி பரீட்சை எழுதியிருந்தால் மட்டும் போதும் என்ற பகுதிகளும் காணப்படுகிறது. எனவே எந்த ஒரு மாணவனையும் அவனுடைய திறமைக்கேற்ற அளவுக்கு நல்ல ஒரு தொழிலை எதிர்காலத்தில் அமைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலை நாட்டிலே காணப்படுகிறது. எனவே அவற்றை நாங்கள் அறிந்து, அண்மை காலம் வரை சமுதாயத்துக்கு முழுமையாக கொண்டு சேர்க்க முடியாத சில சூழ்நிலை காணப்பட்டாலும் கூட தற்போது அது பாடசாலைகள் வழியாக எல்லா மாணவர்களுக்கும் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றபடியினால் பெற்றோர்கள் இதை பற்றி பாடசாலையோடு தொடர்பு கொண்டு, பாடசாலை கல்வி நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு இவ்வாறான தொழில் கற்கை நெறிகளை அறிந்து உங்களுடைய பிள்ளைகளை சரியான இடத்துக்கு தெரிவு செய்து அவர்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் தொழில் கல்வியை பற்றி அநேகமாக பேசியிருந்தோம். இந்த நிகழ்ச்சியில், மக்கள் சேவை நிகழ்ச்சியில் அநேகமான தொழில்நுட்ப கல்லூரி சேர்ந்தவர்கள் அழைத்து வந்து அது சம்பந்தமான விளக்கப்படுத்தல்கள், என்ன மாதிரியான தொழில் கல்விகள் இருக்குது, அது எந்தளவு சர்வதேச அங்கீகாரம் பெற்றது, பல விஷயங்கள் நாங்கள் பேசிட்டோம். இருந்தாலும் கூட யஸ்மின், இந்த பெற்றோர்கள்ட்ட வந்து பாடசாலை கல்வியை நிறைவு செய்கின்ற இந்த மாணவர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கல்வி ரீதியாக முன்னேற்றுவதற்கு இந்த அகாடமிக் ரீதியான விஷயங்களை மட்டும் தான் அநேகமாக பார்க்கின்றார்கள். சில நேரங்களில் அநேகமாக நிறைய பணம் செலவழித்து வெளிநாட்டு கல்விகளை இங்கே கொடுக்க பார்க்குறாங்க. ஓஎல் ஃபெயில்னாலும் பரவாயில்ல, இதை செய்யுங்க. ஆனால் இந்த தொழில்நுட்ப கல்வி அப்படின்றது வந்து ஒரு குறைஞ்ச மட்டத்தில் பார்க்குறாங்க. இந்த மனநிலையை மாற்றுறதுக்கு பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் வழங்கலாம்? இது உண்மையிலேயே அப்படித்தானா, இல்லாட்டி ஏன் பெற்றோர்கள் அப்படி நினைக்கிறாங்க? எங்கள் சமூக மட்டத்தில் அப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் இப்போ மாறிட்டு வருகுது. என்னென்றால் ஏற்கனவே நாங்கள் கூறின மாதிரி பெற்றோர்களை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட துறைகளை தான் அவங்க ஒரு கௌரவமான துறையாக மதிச்சுட்டு வராங்க. ஆனால் இப்போ அது ஓரளவு மாறிட்டு வருகுது. ஆனாலும் முக்கியமான ஒரு பெற்றோர் மத்தியில் ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த 2016ஆம் ஆண்டு
இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை மாற்றி அமைக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த மாற்றம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் பெற்றோர்களிலிருந்து, அந்த வீட்டு சூழலிலிருந்து. நான் பல இடங்களில் கண்டிருக்கிறேன், பல இடங்களில் சொல்லியும் இருக்கின்றோம். என்னென்னு சொன்னால் பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, முதலாவது பிள்ளையை கைவிடுற இடம் வந்து கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்பில். ஒரு பிள்ளை கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிடுதுன்னா முதலாவது அந்த பிள்ளை அந்த பெற்றோர் நினச்சிருவாங்க, என்ன பிள்ளைக்கு எல்லாம் தெரியும், இப்போ விட்டுருவோம். அந்த பிள்ளை என்ன செய்யும், தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி கிரேட் 6லிருந்து நடத்தை முரண்பாடுகளையும் அடுத்த பக்கத்துக்கு போகும். அடுத்த 2வது இடத்துல கைவிடுற ஒரு பருவமாக தான் இந்த ஓலெவல் இருக்குது. ஓலெவலில் அந்த பிள்ளை நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தோடனே பெற்றோர் நினைப்பாங்க, இந்த பிள்ளை நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தது, எல்லாமே எடுத்துடுது, இப்போ என்ன அந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த வயதுன்றது வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு வயது இல்லை, மெச்சூர்டான ஒரு விதம் இல்லை. அதிகமான பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் கூட அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அதிகமான பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிறவங்க கட்டாயமாக கவனித்து கொள்ள வேண்டும். அதிகமாக படிக்கிற பிள்ளைகள் ஓலெவலுக்கு முதல்ல அதை முன்பு நல்லா படித்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க என்றால் ஏலெவலில் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் வந்து நல்ல தெளிவான சிந்தனை இருந்தும் இலட்சியம் இருந்தும் பாதை மாறி போகிறாங்க. அந்த அதாவது சொல்லுவாங்கன்னா முரண்பாடு நடத்தைகளோட பாதை மாறி போகிறது ஒரு சிக்கலாக இருக்குது. பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முழு பொறுப்பையும் பிள்ளைகிட்ட கொடுத்துருவாங்க. நீ ஏலெவலுக்கு வந்துட்ட, இப்போ உனக்கு வயது நல்ல ஒரு சிறந்த வயதை நீ அடைந்துட்ட, உனக்கு எல்லாம் செய்ய முடியும், முடிவெடுக்க முடியும்னு அந்த இதை விட்டு பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னா பணத்தை மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பணத்தையும் சாப்பாத்தையும் மட்டும்தான். அந்த நிலைமை மாற வேணும். பெற்றோர்களுக்கு எப்பவும் பிள்ளை தான். பிள்ளை படிக்கலாம், நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஆனால் பெற்றோர் என்ற ரீதியில் அவங்க அந்த பிள்ளைகள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை கண்காணிக்கப்பட வேண்டும். எங்கே போகிறாங்க, எந்த இடத்துக்கு போகிறான், யாரோட கதைக்கிறான், எந்த நண்பர்களோட பேசுகிறான், என்ன செய்கிறான்னு சொல்லி. அதிகமான பெற்றோர்கள் என்ன கண்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த கட்டத்தை வந்தோடனே என்ன செய்வாங்க, அதிகமான மாணவர்கள் கேட்குற ஒரு விடயம்தான் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். நான் கண்டிருக்கிறேன் அதிகமான பிள்ளைகள் சிறந்த பெற்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள் என்ன, ஸ்மார்ட் ஃபோன். அந்த பெற்றோருக்கு தெரியாது இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது ஒரு நஞ்சான வகையில் அந்த பிள்ளைய அதாவது எப்படி சரி அந்த பிள்ளையோட திறமையை இல்லாமாக்கி அந்த பிள்ளையை என்ன செய்ய வேண்டும், ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு சாதனம்னு தெரியாது. ஆனால் தேவைதான், ஆனால் அதுக்கு ஏற்ற வகையில் யூஸ் பண்ண வேணும். ஆனாலும் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, நெறி தவறி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுதான் அதிகமான பிள்ளைகள் ஃபெயில் ஆகிறதும் இருக்குது. அதிகமான பாடசாலைக்கு போன ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை வந்து நல்லா படித்தவன், ரிசல்ட்ஸை பாருங்கள் எல்லாம் கோட்டை விட்டு இருக்கிறான், ஃபெயில் ஆகிருக்கிறான். என்ன காரணம்னு பார்த்தால் நல்ல பெற்றோரும் என்ன செய்வாங்க, நல்ல ஆசிரியர்களோட கல்வியை புகட்டி இருப்பாங்க. பெற்றோர்களும் நல்ல இரவு பகலாக இருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாதித்து கொடுத்துருப்பாங்க. அதிகமான சில பெற்றோர்களை கண்டு இருக்கிறேன், கூலி வேலை செய்து வந்து தன் பிள்ளைகளுக்காக இரவு பகல் வராமல் நான் சில பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு அழுவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து மூட்டை சுமக்கிறேன், நான் வந்து இப்போ இப்படி ஒரு வேலை செய்கிறேன். தந்தை வந்து இந்த குறிப்பிட்ட நாட்டில் இருந்து என்ன செய்கிறார், கண்டெய்னரில் ஓட்டி பிள்ளைக்கு படிக்க வேணும்னு சொல்கிறதுக்காக பணம் அனுப்புகிறார். ஆனால் பிள்ளை பாருங்கள், மகன் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நண்பர்களாலேயும் அந்த ஓலெவலுக்கு பிறகு வந்து ஏலெவல் போன இடத்துல வந்து ஏற்பட்ட புதிய தொடர்புகளாகவும் பிள்ளை வந்து மாறிட்டான். ஆகவே இது ஒரு சிக்கலாக இருக்குது. வந்து இன்று தொழில்நுட்பம் என்ன முன்னேறி இருக்கிற இந்த காலத்தில் வந்து பெற்றோர்களோட கவனிப்பு கட்டாயம் தேவை. வந்து அந்த ஏலெவல் வந்தாலும் ஏலெவல் முடியும் வரங்காட்டியும் பெற்றோர்கள் கட்டாயம் அந்த பிள்ளையை கவனிக்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். அதன் மூலமாக தான் அந்த பிள்ளையை ஒரு நல்லையான வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல முடியும். சார், நீங்கள் பாடசாலை மாணவர்களோடு அநேகமாக தொடர்பு இருக்கிறீங்க, பெற்றோர்களோட பேசியிருப்பீங்க. இந்த தொழில்நுட்ப ரீதியான கல்வியில் வந்து பெற்றோர்களுக்கு ஒரு மதிப்பை கொண்டு வர்றதுக்கு, அப்படி இல்லாட்டி பெற்றோர்களுடைய மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம்? உங்களுடைய செயற்பாடுகள் பாடசாலை மட்டத்தில் என்ன மாதிரி அந்த பெற்றோர்களுக்கு அது சம்மந்தமாக சொல்கிறீங்க? ஃபோன் இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுங்கிறது வளமையான செயல்பாடாக மாறி இருக்கிறது. கட்டாயம் இன்றைக்கி மாணவர்களுக்கு தேவை என்ற ஒரு தொடர்பு நிலையில் நகரப்புறத்தை பொறுத்தளவில் அது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. காலையில் சில நேரம் சாட்டர்டே சண்டேஸ் பிள்ளைகள் கிளாஸ்க்கு அதுக்கு போகிறாங்க, எல்லாரும் கையில் ஃபோன் இருக்குது. ஆனால் தங்களுடைய பிள்ளைகள் இதில் என்ன விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணுறாங்கங்கிறது ஓரளவுக்கு அவர்கள் பெற்றோர்கள் தான் அறிந்திருக்க வேண்டும். மாணவர்களும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய இலக்கு, இதை நாங்கள் அடைவதற்கு எத்தகைய தடைகள் எங்களுக்கு இருக்கின்றது. அப்போ அந்த தடைகளை நாங்கள் சரியாக இனம் கண்டு அதிலிருந்து தங்களை மீட்டு கொள்வதற்கு இது ஒரு இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் கொண்டாந்து சேர்க்கக்கூடியது. அப்போ எங்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே நாங்கள் கூடுதலாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவர்கள் இன்றைய சூழ்நிலையில் இந்த அத்தனை தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தொழில்நுட்பம் மட்டும் அல்ல ஏனைய விஷயங்களை தீர்மானிப்பது. எனவே
தொழில்நுட்ப தங்கள் வாழ்க்கைக்கு தங்களுடைய எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த தொழில்நுட்பத்தையும் தொடர்பு சாதனங்களையும் பயன்படுத்தி கொள்வதனூடாக இந்த ஒரு ஃபோன் ஒன்று வச்சிருக்கிறனால தன்னுடைய பிள்ளையை மற்றவர்கள் உயர்வாக மதிப்பார்கள், இந்த பிள்ளை இந்த நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால மற்ற சமூகம் எங்களோட பிள்ளைகளை மதிக்கிறது, அதனால் இப்போ பிள்ளைகளுக்கு ஃபோனை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையை வந்து பெற்றோர்கள் மாற வேண்டும். நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கிற ஃபோன் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோடு அவசரமான நேரங்களில் தொடர்பு கொள்வதற்கும் அவசரமான இடங்களுக்கு தொடர்பு கொள்வதற்குமே பயன்பட வேண்டுமேலையோ ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன்றவற்றை அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது ஏனைய விஷயங்களை இருக்கின்ற போது இதை பெற்றோர்கள் கவனத்தில் எடுத்து இன்றைய சமூகத்துக்கு பொருத்தமான தொழில் வாய்ப்புகள், தொழில் என்பது அவர்களுடைய நிரந்தரமாக ஒரு இடத்திலே தங்கி அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருப்பதன் காரணமாக அவருடைய அந்த ஓலெவல் முடித்த உடனே அவர்களுடைய தொழிலை சரியாக தீர்மானித்து அவர்களுடைய உயர்தரத்துக்கு அவர்கள் செல்வாராக இருந்தால் அந்த உயர்தர கற்கை நெறிக்காகவும், அப்படி உயர்தரத்தை தவறவிட்டவர்கள் சாதாரண தரத்தை தவறவிட்டவர்களுக்கு இலங்கையில் பல்வேறு வகையான தொழில் பயிற்சிகள் இருக்கின்றது. ஏதாவது ஒரு துறையில் ஒரு நிபுணத்துவ தொழிலாளராக தன்னுடைய பிள்ளையை மாற்றி கொள்வதனூடாக இவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். எனவே கைவிடப்பட்டவர்கள் சில நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளை பேசுகிறது கூட இல்லை, இந்த மாதிரியான ஓலவல் பரீட்சையில் தவறவிட்ட மாணவர்களோட பேசுகிறது கூட இல்லை சில பேர். எனவே அத்தகைய சந்தர்ப்பங்களை விட்டுட்டு வாய்ப்புகள் இருக்கின்றன, நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அந்த சந்தர்ப்பத்தை புரிந்து இவர்களுக்கு ஒரு நல்ல சுபிட்சமான எதிர்காலம் இருக்கின்றது. அண்மை காலங்களில் இதில் நாட்டிலே தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் பாடசாலையோடும் பாடசாலை சார்ந்த அந்த சமூகங்களோடும் சரியான தொடர்புகளை பேணிக்கொள்வதனூடாக இத்தகைய பிரச்சனைகளிலிருந்து இலகுவான தீர்வையும் இலகுவாக தங்களுடைய எதிர்காலத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். அதுபோல் இந்த மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது. மாணவர்கள் வந்து கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் சித்தி அடையவில்லை அப்படின்றதுக்காக சார் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் பேசாமல் விடுவதன் மூலமாகவோ அல்லது அவர்களை வந்து திட்டுறதன் மூலமாகவோ அந்த மாணவர்களுக்கு வந்து சரியான ஒரு எதிர்காலம் அமைந்து விட போவதில்லை. வாய்ப்புகள் நிறைய குவிந்து கிடக்கின்றது. அந்த வாய்ப்புகளை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்றதுல தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு ஆரோக்கியமான எதிர்காலமாக அமையும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. அது சம்பந்தமான இன்னும் பல நிகழ்ச்சிகளை மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக வழங்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த வருடம் பரீட்சை எழுதி சித்தி அடைந்த மாணவர்களும் சரி, சித்தி அடையாமல் எதிர்கால கல்வி நடவடிக்கைகளை தொடர நினைக்கின்ற மாணவர்களுக்கும் சரி இந்த ஆலோசனைகள் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட தொழில் வழிகாட்டல் ஆலோசனை குழு பொறுப்பான ஆசிரியர் கொடாஞ்சேனை புனித அந்தோனியார் கல்லூரி ஆசிரியர் வி ராமர் அவர்களுக்கும், அதுபோல் சிறுவர் மற்றும் கல்வி உளவியலாளர் யஸ்மின் முபாகர் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இந்த வார நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.